சென்னை பூந்தமல்லி சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெய்ஹரிஷ் வழங்க கேட்கலாம். ஜெய், வணக்கம். இது யாரோட பைக்கு? என்ன நடந்தது? முழு விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. சுமார் 1 மணி நேரத்திற்கு முன்பாக பூந்தமல்லியில் சாலையில் சென்று கொண்ட இருசக்கர வாகனம் தீப்பிடித்து இருந்து சேதமடைந்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக இதில் தனியார் வங்கி ஊழியர் உயிர் தப்பிய சம்பவமானது நடைபெற்று உள்ளது. நடுரோட்டில் இந்த வாகனம் சென்று கொண்ட போது தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பூந்தமல்லியை சேர்ந்தவர் அருண் தனியார் வங்கியில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். பணி காரணமாக தனது இருசக்கர வாகனத்தில் குமரன்சாவடி அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென சாலையின் நடுவில் இருந்து புகை வந்தது. தீப்பிடித்து எரிந்துள்ளது இருசக்கர வாகனம். இதனை கண்ட ஊழியர் வாகனத்தை நிறுத்திவிட்டு உயிர் தப்பி ஓட்டம் பிடித்துள்ளார். அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் அவர் உயிர் தப்பியதாக சொல்லப்படுகிறது. மேலும் சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த பூந்தமல்லி தீயணைப்பு வீரர்கள் சாலையின் நடுவில் இருந்து கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தில் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். மேலும் பூந்தமல்லி சாலையில் சிறிது நேரம் இந்த விபத்து காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனத்தில் ஏற்பட்ட தீயை முற்றிலுமாக அணைத்த பின்னரே இந்த வாகனங்கள் முழுமையாக அப்புறப்படுத்தப்பட்டு போக்குவரத்து நெரிசலும் சரி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வெயில் காலங்களில் முழுவதுமாக பெட்ரோல் நிரப்ப வேண்டாம் எனவே பெட்ரோல் நிலையங்களில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இது போன்ற விபத்துகள் ஏற்படாமல் தவிர்ப்பது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் சொல்லப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.